எழுதின நூல் 15ஆம் அதிகாரம் திருவாக்கியங்கள் 1-2 வரை. ஆண்டவருக்கு நாம் புகழ் பாடுவோம், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரை என் ஆற்றல், என் பாடல், அவரை என் விடுதலை. அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய திரு ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மகிமையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நாம் இந்த பாஸ்கா காலத்தில் வியாழக்கிழமை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கூடி வந்திருக்கிறோம். அவரை நமக்கு வெற்றி கொடுப்பார், விடுதலை கொடுப்பார் என்ற உணர்வோடு இந்த வழிபாட்டிலே நாம் நுழைவோம். ஆண்டவர் இருளிலிருந்து நம்மை ஒளிக்கு அழைத்துச் செல்வார், மாபெரும் ஜோதியாகிய தன்னுடைய வாழ்க்கையில் பங்கு கொடுப்பார் என்ற உணர்வோடு நாம் இப்பலியிலே முழுமையாக பங்கு பெறுவோம். இந்த திருப்பலியை இந்த கொடிய நோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருடைய நலவாழ்வுக்காகவும், இந்த நோயினால் அகப்பட்டு தங்களுடைய உயிரை பலியாக ஒப்புக் கொடுத்த ஒவ்வொருடைய ஆண்மனை பாற்றிக்காகவும் இந்த வழிபாட்டிலே நாம் ஜெபிப்போம். ஒப்பற்றபடியே ஆண்டவர் பாதத்திலே கொண்டாட நீங்களும் நாங்களும் தகுதியற்றவர்கள். எனவே இறை பாதத்திலே முழுமையான தகுதியை பெறும்பொருட்டு நாம் செய்த குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மனவருந்தி மன்னித்து வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். வேண்டுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, இந்நாட்களில் ஒரு பரிவிரக்கத்தை நாங்கள் விரைவாக பெற்றுக்கொள்ள அருள் புரியும். அதனால் பொய்மையிலிருந்தும் இருளிலிருந்தும் எங்களை விடுவித்து உமது உண்மையின் படிப்பினைகளை நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் நிறைவில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். முதல் வாசகம். நீ முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, திருவசனங்கள் 26 முதல் 40 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போய் என்றார். அது ஒரு பாலை நிலப்பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரசு அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஒரு அலி, எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதியமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து ஏசாயாவின் இறைவாக்கு நூலை படித்துக் கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நோக்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடி சென்று அவர் ஏசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீ வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்காவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏற தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்துக் கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமும் கத்தரை போல் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவர் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் கெடுக்கப்பட்டு விட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இவ்வாறு கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றவரை குறித்தா? தயவு செய்து கூறுகிறார் என்று கேட்டார். அப்பொழுது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தி அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய் கொண்டிருந்த பொழுது வழியில் தண்ணீர் இருந்த ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார்.
அதற்கு பிலிப்பு, நீ முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியே வந்தவுடனே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்பை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதற்பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசேத் என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். மக்களிடங்களே, நம் கடவுளை போற்றுங்கள், அவரை புகழ்ந்து பாடுமொழி கேட்க செய்யுங்கள். நம்மை உயிர் வாழச் செய்தவர் அவரே, அவர் நம் கால்களை இடர விடவில்லை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, அனைவரும் வாரி கேளி. அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைத்தேன். அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது, அவரை ஏற்றி புகழ என் நாம் எழுந்தது. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி, தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவு எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். கிறிஸ்துவே கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயல் 6 இறை வார்த்தைகள் 44 முதல் 51 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறுகிறார், என்னை அனுப்பிய தந்தையின் தழுவிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத் தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள்தாமே கற்றுத் தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவுதானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும்
இறந்தனர். உண்பவரை இறவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசு கிறிஸ்துவில் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய உயிர்ப்பினுடைய நிறைவை ஒவ்வொரு நாளும் சுவைத்துக் கொண்டிருக்கின்ற நாம் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்பதை இன்றைய திருத்தூதர் பணி முதல் வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நாம் விருப்பப்பட்டால் ஆண்டவருக்கு நம்மை பிடிக்கும் என்றால் அவர் நம்மை அழைப்பார், நம்மை வழி நடத்துவார் என்பது இன்றைய முதல் வாசகம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. ஆண்டவருடைய தூதர் பிலிப் என்ற இறையடியாரை அழைத்து என்ன செய்கிறார்? இந்த காசாவுக்கு செல்லும் வழியிலே அவரை போய் என்று அழைத்து விடுகிறார். அவரோடு அவரும் பயணிக்கிறார். அப்போது அந்த பாலைநில பாதையிலே அவர் புறப்பட்டு போகும்போது எத்தோப்பியா அரசு அலுவலர் ஒருவர் இதோ ஜெருசலேமுக்கு சென்றுவிட்டு கடவுளை வணங்கி திரும்பிக் கொண்டிருந்தார். இதோ அந்த அரசர் நிதி அமைச்சரிடம் இதோ இந்த இறைவாக்கு நூலை படித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வானக தூதர் பிலிப்பிடம் சொல்லி அவரோடு பேச செய்கிறார். இவ்வாறு இந்த இறைவாக்கினுடைய நூலினுடைய பொருள் புரிகிறதா என்று இந்த பிலிப் அவரிடம் கேட்கிறார். யாராவது சொன்னால் பொருள் புரியும் என்பதை அவர் சொல்கிறார். அதனுடைய இறைவாக்கு ஒவ்வொரு காரியத்தையும் அவர் விளக்குகிறார். அந்த விளக்கத்தை கேட்டு என்ன செய்கிறார்? தான் திருமுழுக்கு பெற வேண்டும், எங்கு தண்ணீர் இருக்கிறது என்று பார்க்கும்போது தண்ணீர் இருக்கிறது என்று அங்கு காட்டப்படுகிறது. அவர் திருமுழுக்கு பெறுகிறார். அது மட்டுமல்ல, உடனே அந்த பிலிப்பை ஆவியானவர் எடுத்துக்கொள்கிறார். அவர் தன்னுடைய பணியிலே செய்து இறைவார்த்தையை போதிக்கக்கூடிய நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த அரசரை, இந்த நிதியமைச்சரை ஆண்டவர் தேர்வு செய்தார். இவருக்கு இறைவார்த்தை அறிவிக்க இந்த பிலிப் என்ற இறையடியாரை தேர்ந்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆசைப்பட்டால் பல நேரம் திருப்புளியத்தை படித்து கொண்டு இருப்போம், பல காரியங்கள் புரியாது. ஆனால் ஆவியுடைய வரங்களை கேட்டால் நிச்சயம் அவர் நம்மை தெளிவுபடுத்துவார். ஒரு சகோதரி சொல்வார்கள், நான் 3வது தான் படித்திருக்கிறேன், தமிழ் எனக்கு வாசிக்க தெரியாது என்று நான் கோயிலுக்கு வந்து இந்த நற்கருணை முன்பு அமர்ந்து திருவுளியத்தை தொடங்கும் போது நான் கூட்டி கூட்டி வாசித்தேன். ஒவ்வொன்றாக வாசிக்க துவங்கும் போது அந்த வார்த்தைகள் எனக்கு ஆண்டவரால் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இன்று தெளிவாக வாசிக்கிறேன் என்றால் ஆவியானவர் என்னை வழி நடத்தியார் என்று அவர் பகிர்ந்து கொண்டார். ஆவியானுடைய வழி நடத்துதல் என்பது ஒரு சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு. இதை இந்த பிலிப்பு வழியாக இந்த நிதியமைச்சருக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதே போல ஒவ்வொருவரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வைத்திருப்பார். ஆகவே ஆண்டவர் விரும்புகின்றவர்களை அவர் அழைப்பார், அவர்களை அழிவுற மாட்டார் என்பது தான் உண்மையான ஒரு சத்தியமாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது என்று சொல்லுகிறார். இந்த இயேசுவிடம் வர வேண்டும் என்றால் ஆண்டவர் விருப்பம் கொள்ள வேண்டும். நம் ஒவ்வொருடைய பெயரை சொல்லி ஆண்டவர் விருப்பம் செய்யும் போது தான் நாம் அவரை அண்டி வருவோம். அவர் நமக்கு கடவுள் யார், மெசியா யார், நான் யார் என்பதை அறிவுறுத்துவார், தெளிவாக்குவார். ஆகவே இந்த கிறிஸ்து என்பவர் யார்? இந்த மோயிசனுடைய ஜெபத்தின் வழியாக மன்னாவை பொழிந்த அதே கடவுள் என்று கிறிஸ்துவின் வடிவில் நம் மத்தியிலே இருக்கிறார். இந்த கடவுள் மன்னாவை கொடுப்பவர்ல விரை மன்னாவாக இருக்கிறார், விரை வாழ்வு தரும் உணவாக இருக்கிறார். எனவே இந்த வாழ்வு தரும் உணவை எவ்வாறு நான் உண்டு கொண்டு இருக்கிறேன்? எனக்கு தகுதி இருக்கிறதா, திராணி இருக்கிறதா, முழுமையான நம்பிக்கை இருக்கிறதா? இந்த உணவு உண்டோர் வாழ்வு பெறுவர், அந்த வாழ்வு முடிவில்லா வாழ்வு, என்னுடைய ஆன்மா எப்போதும் அழிக்கப்படாது என்ற உணர்வு நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். எனவே அப்பேற்பட்ட வரத்திற்காக இந்த வழிபாட்டிலே ஜெபிப்போம்.
அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாக மாறிட ஜெபி. ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித பொருத்தி திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்வோடு கொண்டு வரும் பழிப்பொருட்களை கனிவுடன் ஏற்றலுமை வேண்டுகிறோம். புது பிறப்பு அடைந்தவர்கள் உமது விண்ணக அருள் உதவிகளை விரைவாக பெற்று வாழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. எக்காலத்தில் உம்மை கொள்ளுரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாகிகள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையின் மீட்பு கூறிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவாழ் அழைத்தவரும் தம் உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை பதிவித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளா மாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசீர் நிரம்ப பெற்றவரே. ஓசானா 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 ஓசானா. கழிவு மிக்க தந்தையே, இக்கொடைகளையும் காணிக்கைகளையும் உமது புனித மாசற்ற பணிப்பொருட்களை நிறைவேற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி மன்றாடுகிறோம். மது புனித கத்தோலிக்க திருவைக்காக வெற்றி நாங்கள் முதலில் ஒப்புக் கொடுக்கிறோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமை அளித்து அதனை வழிநடத்தியருளும். உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் நிர்வாகாய தேவதாஸ் அம்ப்ரோஸுக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை உம்மடியார்களாகிய உம்முடைய மக்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசிரை வழங்கியருளும். இங்கு குடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். மீது அவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறைப்பற்றியும் நிறைவேறும். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களுக்கும் நமக்காகவும் நம்மவருக்காகவும் புகழ்ச்சி பழியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நலவாழ்வுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவருமான உண்மையுள்ளவருமான கடவுளாக உமக்கு தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகிறார்கள். உம்முடைய புனிதர் அனைவுடன் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உடலோடு உயிர்த்தெழுந்த புனித நாளை கொண்டாடுகிறோம். முதலாக இறைவன் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் தாயும் கண்ணியமான மாட்சிமிக்க மரியாவையும் அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர் உடைய திருத்தூதர்கள் மறைசாட்சியான பேதுரு, பவுல், அந்திரேயோர், யாக்கோபு, யோவான், தோமா, யாக்கோபு, பிலிப், பார்த்தலேமியு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனுஸ், கிளேட்டஸ், கிளெமந்து, சிக்ஸுஸ், கொர்னேலியுஸ், சிப்ரியானு, லாரன்ஸ், கிறிஸ்தவோனுஸ், ஜான் பால், கோமா, தமியான் ஆகியோரை வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரை ஊழியர்களாகிய நாங்களும் அந்த குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் பலியை உளம் கணிந்து ஏற்றுள்ளோம். பாவங்கள் அனைத்திலிருந்து அவர்களுக்கு மன்னிப்பொழித்து தண்ணீரினாலும் தூயாவினாலும் அவர்கள் மறுபிறப்பு அடைய திருவுளமானி அவர்களுக்காகவும் இப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்துள்ளோம். இதுவெல்லா தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றி உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவுடைய திருக்கூட்டத்தில் நாங்கள் சேர்க்கப்பட்ட கட்டளையிட்டுள்ளோம். இறைவா, இந்த காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்துள்ளோம். இவ்வாறு எங்கள் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமாக எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுவதற்கும் தினனால் வணக்கத்துக்குரிய தம் துருக்கையில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல தந்தையுமான உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். புகழ்வோம் இறைவா, புகழ்வோம் உம்மையே, புகழ்வோம் நாளும் உம்மையே. புகழ்வோம் இறைவா, புகழ்வோம் உம்மையே, புகழ்வோம் நாளும் உம்மையே. புகழ்வோம் நாளும் உம்மையே. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் எழுமிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கையில் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். புகழ்வோம் இறைவா, புகழ்வோம் உம்மையே, புகழ்வோம் நாளும் உம்மையே. புகழ்வோம் இறைவா, புகழ்வோம் உம்மையே, புகழ்வோம் நாளும் உம்மையே. புகழ்வோம் நாளும் உம்மையே. நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தார், அல்லேலூயா. கிறிஸ்து மீண்டும் வருவாரே. கிறிஸ்து மரித்தார், அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தார், அல்லேலூயா. கிறிஸ்து மீண்டும் வருவாரே. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனித முக்கப்பாடுகளையும் இறந்தோடு அவர் உயிர்த்தெழுந்ததையும் இவர் மாட்சிக்குரிய நேற்றத்தை ஊழியர்களும் உமது புனித மக்களாகிய நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடையிலிருந்து நிலை வாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசத்த பழிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியுள்ளோம். நீதிமானாகிய மூழியின் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை அபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமைக்கு ஒரு மெல்கிசேதேக்கு உமக்கு வழங்கிய காணிக்கையும் நீர் உளம் கணிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றை புனித பலியாகவும் மாசற்ற பழிப்பொருளாகவும் ஏற்றுள்ளோம். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானக தூதர்கள் தம் திருக்கைகளால் இந்த பழிப்பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக பீடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென உம்மை பணிந்து வேண்டுகிறோம். இத்திருப்படத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசிரியையும் அருளின் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள் புரியும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்ற அமைதியில் இளைப்பார் ஒவ்வொருவரையும், குறிப்பாக எங்கள் குடும்பத்தில் மறித்த ஒவ்வொருவரையும் பாதுகாப்பு கொடுக்கிறோம். இறந்து போன அனைவருக்கும், குறிப்பாக இந்த கொரோனா என்ற கொடிய நோயால் இறந்த ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நித்திய பேரின்பத்தை அவர்களுக்கு வழங்கியுள்ளோம். ஆண்டவரை, இவர்களுக்கும் திருச்சூழலை பாரும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதி நிறைந்த இடத்தில்
அவர்களுக்கு நிறைவான இன்பத்தை வழங்கியிருளும். பாவிகளாகிய நாங்கள் உமது பேரிரக்கத்தை நம்பியிருக்கிறோம். உடைய திருத்தூதர்கள் மறைசாட்சியுமான திருமுழுக்கு யோவான், ஸ்தேஃபன், மத்தியா, பர்னபா, இக்னாசியா, அலெக்சாண்டர், மார்சிலியஸ், பீட்டர், பெல்சிட்டி, பெர்பத்துவா, அகத்தான், லூசி, ஆக்னஸ், சிசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடன் உம் புனிதர் அனைவருடன் எங்களுக்கு பங்களித்துள்ளோம். எங்கள் தகுதியை முன்னிட்டு மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்கள் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இவர் வழியாகவே ஆண்டவரை வெற்றியெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி விவித்து ஆசி வழங்கி எங்களுக்கு அருள் புரிகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பெற்று பெற்று நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுதலை செய்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் முழுமையான விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு வழங்குகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திருக்கின்றீரே. எங்களிடம் இருக்கின்ற குற்றங்களையும் குறைகளையும் பாராது எங்களுடைய அன்றாட எளிமையான அசைக்க முடியாத விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்திர திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. அவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கொடுக்கின்ற உயிர்ப்பின் சமாதானத்தை பகிர்ந்து வாழ்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி,
உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் ஆசி பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நமக்கு நித்திய வாழ்வையும் சமாதானத்தையும் என்றும் வழங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை இரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், போருத்ரு சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும், பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், தமது இரத்தத்தால் மீட்கப்பட்ட நம் மீது ஒளி வீசினார். அல்லேலூயா. வேண்டுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்துள்ளோம். அதனால் எங்கள் மீட்பின் புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை வழங்கி என்றும் உள்ள மகிழ்ச்சியான உறுதியை வழங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். இறைவனை புகழ்வோம். இறைவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.